ஒரு பக்கம் சுத்தமா ஒரு கடைசி ரூபாய் வரைக்கும் மக்களுக்காகவும் தேசத்துக்காகவும் கொடுத்த ஒரு வஉசியை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு ஒரு நிகழ்வு ஊடக நண்பர்கள் வச்சிருக்காங்க. அதுல திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா, மரகத மீனாட்சி அக்கா அண்ட் அப்கோர்ஸ் அர்ஜுன் சம்பத் அண்ணன் பேசுறாங்க. ஸோ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இன்னொரு சமயத்துல பக்கத்துல பாத்தீங்கன்னா 200 கோடி 250 கோடி ஒரு படத்துல சம்பாதிக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் விஜய் போன்றவர், நான் 1.5 கோடி கூட எதுக்கு கட்டணும் இந்த அபராதம் சொல்லி இன்கம் டாக்ஸ் வருமான வரி டிபார்ட்மெண்டோட ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு சிலர் இளைஞர்களால ஒரு பெரிய இடத்துல வைக்கப்பட்டிருக்காங்க, உயரமான இடத்துல வச்சிருக்காங்க. இப்போ விஜய், அஜித்னா அவங்கள ஃபாலோ பண்றவங்களே லட்சக்கணக்கான இளைஞர்கள். அவங்கள மாதிரி இருக்குன்னு தோணும். நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன், நான் கருப்பு பணம் எடுப்பேன் சொன்னீங்கன்னா என்ன மாதிரி உதாரணம் கொடுக்குறாங்க மக்களுக்கு? அரசியலே பேசல, சமூக நீதினு ஒன்று இருக்கு, சமூக இயல்னு ஒன்று இருக்கு. சமுதாய இயல், சமூக இயல்னு பார்த்தீங்கன்னா இப்படி பண்றது நல்லதே இல்லை. இதுக்கும் மேல்முறையீடு பண்ணிட்டே இருந்து ஊடகங்கள் கிட்டையும் மக்கள் கிட்டையும் ஒரு கெட்ட பேர் அவர் எடுக்க தேவையில்லை, டக்குன்னு அதை முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆஃப்டர் ஆல் இதோடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவரே ஒத்துக்கிட்டாரு, இது மாதிரி நான் நிறைய வாங்கியிருக்கேன். அவரும் இன்கம் டேக்ஸ் வருமான வரி டிபார்ட்மெண்ட் சேர்ந்து சரி ஒரு 14-15 கோடி நான் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னார். அதில் இருக்க அந்த லிமிட்டேஷன், யாருக்கு என்ன, பையனுக்கு இவ்வளோ, பொண்ணுக்கு இவ்வளோ, இவங்க சம்பாதிச்சிருப்பாங்க, இது மாதிரிலாம் காட்டி அந்த பிரிவு பண்ணி காட்டுறதுல ஒரு மிஸ்டேக். அதுக்கு போய் இவ்வளவு புஷ் பண்றது அவ்வளவு நல்லது இல்லைங்கிறது என்னுடைய தாழ்ந்த விண்ணப்பம். விஜய் தட்டல, ஆனா டெஃபினட்டா எனக்கு ஒரு இளைஞர் திறமையானவர், ஸோ சொல்லணும் அவ்வளவு நல்லது இல்லைன்னு. இது என்னுடைய தாழ்ந்த பர்சனல் கருத்து. அந்த வகையில 2 பேர் நம்ம பாராட்டணும், அஜித் அண்ட் ரஜினிகாந்த் சார். 2 பேர் பொறுத்த வரைக்கும் இன்கம் டாக்ஸ்னா எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை. எனக்கு சொல்லியிருக்காரு அஜித், இது மாதிரி எனக்கு பிரச்சனையே வேணும் டாக்டர், அப்போ நான் கண்டிப்பாக வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன்னு. ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அஜித் அண்ட் ரஜினிகாந்த் சார். விஜய் கூட இந்த ஏவியேஷன்லாம் பண்ணியும் அவர் பெரிய டாக்ஸ் பேராக இருந்தார். ஸோ இந்த சின்ன அமௌண்ட்டுக்கு அவருக்கு சின்ன அமௌண்ட், எனக்கும் உங்களுக்கும் சின்ன அமௌண்ட் இல்லை, அவர் கொஞ்சம் விட்டு கொடுத்தா ஒரு பெரிய மனசு காட்டலாம். கடைசியா ஊழல் இல்லாத ஒரு தமிழ்நாடுன்னு ஆக்குறேன்னு சொல்லிட்டு ஊழலோட 2 எப்பவுமே அடிப்படை ஊழல்கள். 1 காசு வாங்கி காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஊழல், 2வது ஊழல் நம்ம வரி கட்டாத ஊழல். அந்த 2 ஊழல்ல ஒரு ஊழல் அவரே பண்றாருங்கிற போது அவர் எப்படியா உதாரணமா இருந்து ஒரு முன்னுதாரணமா இருந்து ஊழல் இல்லாத ஒரு நாடை அவர் இயக்க போறாருன்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து.